வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்திங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கு மறக்காமல் கன்னி ராசி. ஸோ கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. வேலை சம்பந்தமான விஷயம், தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 7 இருக்கும்போது நல்ல வருமானங்கள், வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணம், ஸோ பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா ஏதாச்சும் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, அது 9ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ சில நேரங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகளால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏதாச்சும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு வரன் முடியறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல், ஸோ 5ஆம் அதிபதி 6ல் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயந்தாங்க. ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய நட்சத்திரம் பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தையோட வேலைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா 9லிருந்து அது 7, 9 ஒரு பரிவர்த்தனை இருந்தாலே நல்ல வளர்ச்சி தான். ஸோ கணவன் மனைவி ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, அப்பா ரொம்ப நாளாக வெளியில் இருக்காருனாலும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள், வியாபார ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது, ஸோ அது 9ல் இருக்கிற மாதிரியான ஒரு பலன் தான். ஸோ அப்படி இருக்கும்போதுனால சுப நிகழ்ச்சிக்காக அப்பா உங்களுக்கு உடன்பாடாக இருக்கிறது, நிறைய பிரயாணம் பண்ணுறது, ஸோ வீட்டில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் வாங்க கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரயாணங்களும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ், ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதி சூரியன். 12ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் பிரயாணங்களையும் கொடுக்கும். அப்பா சார்ந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா சின்ன வாக்குவாதங்களே இல்லை, அப்பா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி விஷயங்களே சில பேருக்கு ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி. சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் சம்மந்தமான விஷயங்களில் சனி ஞாயிறில் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டு கையெழுத்து போகிறதா சனி ஞாயிறை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக செவ்வாய் தசா செவ்வாய் 3, 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு மனக்கலக்கத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா ராகு 7ல் இருந்து அது 6ஆம் அதிபதியுடைய ஒரு சனியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயே ஒரு மனப்புகைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெயின் மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உட்காந்து பேசிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக குரு தசாபதி.
குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவத்தில் இருக்காங்க 7-9 பரிவத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்பா சார்ந்த உறவுகளோ ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் ஒரு நல்ல ஒரு விசேஷம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி, அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றுங்க, நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பொருளாதாரத்தில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வந்து போகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நீங்களே வந்து ஒரு உடல் ரீதியான விஷயங்கள், ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதோ, ஒரு ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் வந்து அசதியாக இருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது திசை வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயும் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க. கொஞ்சம் அதனால் பகைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர திசை வந்து சுக்கிரன் 7ல் இருந்தாலும் அது 9ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி உறவுடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க. அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில் இல்லையா, எனக்கு காலையெல்லாம் எந்திரிக்கிற பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமா அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரால் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போது 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆகாவோன்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாவும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன், இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதுலேருந்து இதை அடித்து முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும், 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும்,
கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே அவர் ஜாலியாக இருந்துடலாம், யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன, 4ஆம் அதிபதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இது இப்படி தான் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது, நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுமே, இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபத்தியாந்திரங்களில் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு வைங்க, அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும். இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பேச்சே வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பேச்சில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாராவது கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.